ஹலோ காய்ஸ், இது வரைக்கும் நீங்க ஸ்டைலோட ஸ்கேல்ஸை ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கார்ட்ஸை நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத கார்ட்ஸ்குள்ள ஃபார்முலாஸ் தென் கார்ட்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேஜர் மைனர் சொல்லி இந்த ரெண்டை பார்க்க போறோம். இந்த பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டிமினிஷ்டு, அக்மெண்டடு, சிக்ஸ்த், டாமினன்ட் செவன்த், மேஜர் செவன்த், மைனர் செவன்த் சொல்லி இப்படி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபார்முலாவோட கத்துக்க போறோம். ஸோ இந்த மேஜருக்குள்ள கார்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 3 5. மைனருக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 3 5 தான். ஆனா என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே ஸ்கேல்ஸ்ல அப்ளை பண்ணணும். மேபி நீங்க இப்போ மேஜர் கார்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஸோ 1 3 5 அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல மைனருக்கு என்ன வரும், அதுல ஒரு ஸ்டெப் பேக், அதாவது இந்த தேர்டுக்கு மட்டும் ஒரு ஃபிளாட் போட்டுக்கோங்க, அதாவது 1 3 ஃபிளாட் 5. ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது எப்படி பண்றது சொல்லி நம்ம வீடியோல பார்க்கும்போது புரிஞ்சிடும். வாங்க இப்போ நம்ம எப்படி வீடியோல அப்ளை பண்றது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி கார்டு கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு 1 3 5. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேஜர் ஸ்கேல் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சி மேஜர் கார்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்படின்னா சி மேஜர் அப்ளை பண்ணணும். ஸோ சி மேஜருக்கு நமக்கு லீடு தெரியும், CDEFGABC. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அண்ட் தேர்டு அண்ட் ஃபிஃப்த்து டிகிரி, ஸோ இது மூணையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணக்கூடியதான் நமக்கு கார்டு. ஸோ மேஜர் ஸ்கேலில் உள்ள அந்த ஒவ்வொரு நோட்டை ஒவ்வொரு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்றது ஃபஸ்ட்டு டிகிரி, டி செகண்ட் 1, இ தேர்டு, அப்புறம் இது 4th 5th 6th 7th 8th. ஸோ இதில் 1 3 5. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் ஸ்கேல்ஸில் எழுதிருக்கக்கூடிய ஸ்கேலில் 1 and 3 and 5 மட்டும் ரவுண்ட் பண்ணி அதை தனியாக அந்த கார்டில் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 3 5னா ஸோ சி மேஜர்னா CEG. ஸோ இது சி மேஜர் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்கள் கீபோர்டில் அக்கம் பேனிஷ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே லெஃப்ட்டில் வந்துட்டு CEG ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே சீன் காமிக்கணும். தெரிய நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரைட்டில் ப்ளே பண்ணும்போது, அதாவது லெஃப்டில் அந்த அக்கம் பேனிஷ்ட் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் சீன் காமிக்கும். ஸோ அப்படின்னா ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டி மேஜர். ஸோ டி மேஜருக்கு வந்து DEFG AB C# D. ஸோ 1 2 3 4 5 அதுக்கு மேலே தேவையில்ல, 1 3 5 தானே தேவை. ஸோ 1 3 5. ஸோ இது டி மேஜர். ஸோ கரெக்டாக சொல்கிறதுக்கு லெஃப்ட்டில் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இ மேஜர், EF#, G#, AB C# D#, E. ஸோ E G# and B வரும். ஸோ இதை 1 3 5 சரிங்களா. ஸோ 1 2 3 4 ஆஃப் தி F மேஜர், 1 2 3 4 5 1 3 5 1 3 5 சரிங்களா. ஸோ இதான் 1 3 5. இது நமக்கு F மேஜர் கார்டு. அப்புறம் G மேஜர் கார்டு. ஸோ 1 3 5. அப்புறம் A மேஜர் 1 3 4 5 A மேஜர். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 1 3 5 1 2 3. ஸோ 3. இப்படி தான் நீங்கள் மேஜர் ஸ்கேல்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எழுத்து உங்கள் நோட்டில் என்ன பண்ணிக்கணும், சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஏ மேஜர், பி மேஜர், இப்படி வரிசைக்கு ஆர்டர் படி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ கார்ட்ஸ் ஹெட்டிங் போட்டு, கார்ட்ஸுக்கு தமிழில் வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 சொல்லின்னு வரும், நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் மைனர். ஸோ மைனருக்கு சிம்பிள் ஸ்டெப் ஒன்று இருக்குது, அது ஷார்ட்கட்டு. நான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மெத்தட் படி நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்க்கும்போது 1 2 3 4 5 இது மைனர் இல்லை. ஸோ W H W W. ஸோ 1 2 3 4 5 இதில் 1 3 5. ஸோ இது சி மைனர் ஸ்கேல். ஸோ செக் பண்ணோன்னா நான் லீடு ப்ளே பண்ணுறேன் லெஃப்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 3 5. ஸோ சி மைனர். மேஜருக்கு வந்து எந்த சிம்பிளும் காமிக்காது கீபோர்டில். ஸோ அதுக்கு எந்த சிம்பிளும் அங்கே காமிக்கல அப்படின்னா அது வந்து மேஜர். ஸ்மால் எம் காமிச்சதுன்னா அது மைனர். ஓகேவா. ஸோ இது சி மைனர். நெக்ஸ்ட்டு 1 WHW WHW. ஸோ 1 3 5 இது டி மைனர். நெக்ஸ்ட் இ மைனர் 1 2 3 4 5. ஸோ 1 3 5. அப்புறம் 1 2 3 4 5. ஸோ 1 3 5. அப்புறம் 1 2 3 4 5 1 3 5.
ப்ரோ 1 2 3 4 5 1 3 5 1 1 2 3 4 5 1 3 5. ஸோ இது பேசிக்காக நம்ம 135 வச்சு அப்ளை பண்ணிட்டோம். ஷார்ட்கட் அப்போ என்னது சொல்லியிருந்தேன், 1 3 flat 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 3 அப்படின்றத இப்போ 1 3 இருக்குல்ல, இப்போ இந்த 1 3 flat 5ன்றதை எதில் அப்ளை பண்ணணும்னா மேஜர்லேருந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஸோ நீங்கள் மேஜர் ஸ்கேல் கற்றுக்கிட்டாலே போதும், மைனர் ஸ்கேல் கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஸோ என்ன ஸ்டெப்புன்னு பாருங்கள், இதான் மேஜர் ஸ்கேல் இல்லையா, சி மேஜர் ஸ்கேல். இப்போ இந்த சென்டர் அதாவது தேர்டு, இதான் தேர்டு 1 3. ஸோ இந்த 3யை 1 ஸ்டெப் பேக் பண்ணுறேன், அதாவது ஒரு ஹாஃப் ஸ்டெப் பேக் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது மைனராக கன்வெர்ட் ஆயிரும். நல்லா பாருங்கள். ஸோ இங்கேருந்து 1 ஸ்டெப் பேக், புரியுதா? ஸோ WH, ஸோ மைனருக்கு போயிருது. ஓகேவா? ஸோ 1 ஸ்டெப் சென்டரை மட்டும் 1 ஸ்டெப் பேக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலையும் செக் பண்ணி பாருங்கள், வந்துடும். அவ்வளோதான். ஒரு ஹாஃப் ஸ்டெப் முன்னாடி பண்ணிடணும். ஒரு ஹாஃப் ஸ்டெப் நான் இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் எஃப் மேஜர்லேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் பேக், ஒரு ஹாஃப் ஸ்டெப் இங்கேருந்து பேக். ஜி மேஜர், ஸோ ஜி மேஜரில் 1 ஸ்டெப் பேக். ஏ மேஜரில் 1 ஸ்டெப் பேக், ஏ மைனர் வந்துடும். பி மேஜரில் 1 ஸ்டெப் பேக், பி மைனர். இவ்வளோதான் கைஸ். ஸோ ஷார்ட்கட்டை பொறுத்த மட்டும் 1 3 flat 5 தான். ஸோ இதுதான் மேஜர் கார்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதை வந்து சும்மா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்ன பண்ணுங்கள், இப்படி ப்ளே பண்ணி பாருங்கள். டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர். இப்படி இதை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஃபஸ்ட்டு எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஏ மேஜர்னா எது, ஸோ ஏ மேஜர் சொல்லிவிட்டு ஏ மேஜர், எஃப் மேஜர் யோசிக்காமல் இப்படி ப்ளே பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த கார்ட் ப்ராக்டிஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸை ரெகுலர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்லேருந்து ஒரு ரிவிஷன் பார்த்துருங்க. ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, மேஜர் அண்ட் மைனர். அண்ட் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கினாலும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.